வணக்கம். வணக்கம். பாத்தீங்கன்னா லோகநாதன். இது நாமக்கல் மாவட்டம். இங்க நம்ம ஒரு 10 வருஷமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க இயற்கை விவசாய பயிற்சியா வந்துக்கிறீங்க, உங்களை அறிமுகப்படுத்தி வச்சுக்கோங்க. நாங்க திருப்பத்தூர்ல இருந்து வரோங்க. நம்ம விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். 4 ஏக்கர் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நெல், வாழை, கரும்பு எப்பயாச்சும் தான் நடுவோம். மீதி காய்கறி தான். அந்த பூ வச்சிருக்கோம், இந்த அலரி பூ வச்சிருக்கோம். நான் வந்து விஜயராகவன் தான், நாமக்கல் மாவட்டம் தான் நானும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் தோட்டம் இருக்கு. இப்போ வாழை பார்த்து வச்சிருக்கோம். இப்போ இன்னும் 2 ஏக்கர்ல வந்து அடுத்து காய்கறி, பூ அந்த மாதிரி போலான் இருக்கோம். அதுக்காக தேடல் இருக்கும், அதனால இது பார்க்க வந்துருக்கோம். என் பேர் கந்தவேல், நான் ராஜபாளையம். இயற்கை விவசாயம் எப்படி எல்லாம் செய்யணும்னு வந்து புதுசாக பூ முறையில் நான் கள்ளக்குறிச்சிங்க. அப்போ வந்து கரும்பு மரவள்ளி பண்ணிட்டு இருக்கோம். கெமிக்கல் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இயற்கையில கற்றுக்கலாம்னு. சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இயற்கையில நிறைய வழிமுறைகள் இருக்குங்கன்னா, அதாவது இயற்கை விவசாயம்னா ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தருக்கான ஜீவாமிர்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் அது மாதிரிதான் முன்ன பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒவ்வொரு தடவை சாணத்தை போய் நம்மளால திருப்பி எடுத்துட்டு வந்து போட முடியல. ட்ரிப்ல கொடுத்தா அடைக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே மருந்து போய் ட்ரிப்ல கொடுத்தாதான் ஈஸியா இருக்கு. ஏன்னா பூ விவசாயம் அப்படிங்கிறதுனால நம்ம வாய்க்கால பாய்ச்சும்போது டைம் ஆகுது. அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சாணில இருந்து வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு இந்த சாணப்பாசி கரிசல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த சாணப்பாசி கரிசல்ங்கிறது நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து பண்றோம். அதுல ஒவ்வொரு தடவை நம்ம சாணத்தை எடுத்துக்கிட்டு வந்து பாக்டீரியா தயாரிச்சு காட்டுக்குள்ள கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்டீரியாவை தயாரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பாக்டீரியாவில சர்க்கரையை போட்டுக்கிறோம். சாணத்துக்கு பதிலாக சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மண் வளம் நல்லா இருக்கு. மண் அதனுடைய நீர்பிடிப்பு தன்மை, பொதுவெதுப்பு தன்மை அதிகமா இருக்கு. செடிக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கு. மண்ணில் உள்ள சத்து, காத்துல உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்து, எல்லா சத்தையும் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும். எடுத்து கொடுக்கறதுனால நமக்கு என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா, இடுபொருள் கொடுக்கற செலவு குறையும். எடுத்த உடனே நீங்க கேட்கலாம், இப்ப கொடுத்த உடனே இந்த ரிசல்ட் வந்துருமா அப்படின்ட்டு. இயற்கையை பொறுத்த வரைக்கும் கொடுக்கதான் வளமாகுது. இப்ப நானே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷம் தேடுதல் தான் ஒன்னொன்னே கண்டுபிடிச்சேன். நல்லா இந்த மாதிரி பயிற்சிகளாம் எங்கேயுமே நான் போகல. ஒரு விவசாயி பண்றாரு அப்படின்னா இங்கிருந்து கர்நாடகாவா இருந்தாலும் சரி நம்ம போயிடுவோம். போயிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற அது பாத்தீங்கன்னா நமக்கு செட் ஆகலைனாலும் ஒரு பாயிண்டாவது நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒன்னொன்னா தேடுதல்ல கண்டுபிடிச்சதுதான் நமக்கு ஒரு புது வழிமுறையை நமக்குன்னு நம்ம உருவாக்கி அது விவசாயிகளுக்கு பயிற்சியாகவும் சொல்லித்தரோம். நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லே பதிவிடுறோம். அதை பார்க்கும்போதே நம்ம இங்கதான் வந்து கத்துக்கணுங்கிறது இல்லை, தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூடியூப் வாக்கிலே நம்ம யூடியூப்லேயே எல்லா விஷயமும் நம்ம போட்டுருவோம். எந்த ஒரு இது இருக்காது. நம்ம என்ன பண்றோமோ அதை நம்ம அப்படியே போட்டுருவோம். இப்போ நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுக்கணும்னா அது ஒரு பேரல்ல சாணத்தை போட்டு இந்த மாதிரி ஒரு 10-15 பேரல் வச்சுட்டோம்னா அதுல ஒவ்வொரு பேரலுக்கும் ஒவ்வொரு கிலோ சாணத்தை போட்டு அது எப்படின்னா, இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாணி பாசி கரைசல்ல இருந்து அந்த பாசி இறக்கிறதுக்கான வழிமுறைங்களா? ஃபர்ஸ்ட்ல சொல்றீங்கன்னா எப்படி பண்றது? அது தாய் வித்து நம்ம பண்றதுன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரல் அல்லது 20 பேரல் வச்சுக்கிட்டோம்னா தான் ஒவ்வொரு பேரலுக்கும் 1 கிலோ சாணத்தை போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான சாணி போட்டுக்கணும். போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டோம்னா ஒரு 2-3 நாள் கலக்கி விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்குள்ள அதுல பாசி வரும். எல்லா நேரத்திலயும் வந்துடாது. ஏன்னா மாடு வந்து நாட்டு மாடு வந்து நம்ம தெளிவான மாடா எடுக்கணும். நாட்டு மாடு வந்து நல்லா வெயில்ல மேயற மாடா இருக்கணும். அது நல்லா வெயில்ல மேய்ஞ்சுது அப்படின்னாதான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இல்ல நம்ம வீட்லயே கட்டி போட்டு இல்ல தீனி போடுறோம், தீவனம் கடையில வாங்கி போடுற தீவனமே கொடுக்கவே கூடாது. நல்லா கம்பு மாவு இந்த மாதிரி தீவனம் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து காட்டுல மேயுது, வெயில்ல மேயுது அப்படின்னாதான் அது சூரிய ஒளி மூலியமாவும் அந்த திமிழ் மூலியமாவும் மாட்டுக்கு அந்த வயிற்றுக்குள்ள நுண்ணுயிரி பெருக்க அதிகமாகும். அப்படி அதிகமாச்சு அப்படின்னாதான் நம்ம அதுல உள்ள சாணத்துல பாக்டீரியாவும் அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த வெயில் இருக்கக்கூடிய மாடு மேயர் மாட்டு சாணத்தை எடுத்துட்டு வந்து நம்ம போடுறோம். இப்போ போட்டு இந்த சாணத்துல உள்ள பாக்டீரியாவை பிரிச்சு எடுக்கிற அப்படின்னா, இப்போ மாடு வெயில்ல மேய்ஞ்சதுனா தான் அந்த திமிழ் மூலியமா கொம்பு மூலியமா நுண்ணுயிரி பெருக்க நடக்கும். இப்போ நமக்கு அந்த திமிழுமே கொம்பு இல்லை, ஏன்னா சாணம் இருக்குது. அதுக்காகத்தான் நம்ம வெயில்ல வைக்கிறது. அந்த சாணம் இருக்கும்போது அந்த சாணத்துல டைரக்டா சூரிய ஒளியில் உள்ள பாக்டீரியா, ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா, எல்லா பாக்டீரியாவுமே இதுக்கு வரும்போது ஆல்ரெடி இது பார்க்க போனா நாட்டு மாடு மாதிரிதான். ஒரு பேரலுக்கு 1 லிட்டர் போட்டு இப்ப நம்ம தாய் தீவனம் கொடுக்குறோம். அந்த 1 லிட்டரை இதுல ஊத்தி 2 கிலோ நாட்டு சக்கரை, 1 லிட்டர் தாய் திரவம், 200 லிட்டர் பேரலுக்கு 1 லிட்டர் தாய் திரவம் கொடுத்துறோம். நம்ம 2 கிலோ நாட்டு வெல்லம் சக்கரை போட்டு கலக்கி விட்டுறோம். போட்டுட்டு தண்ணி ஊத்தி விட்டா 7 நாள்ல ரெடி ஆயிடும். வைக்கணும். வெயில்ல வச்சு காலை மாலை 1 வாரம் கலக்கி விடுறோம். கலக்கி விட்டோம்னா ஃபர்ஸ்ட் கலக்கி விடும் போது நுர வரும், பிச்சிடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புளிச்ச வாசனை வரும். அடுத்தது தண்ணி கலர் மாறிடுது. இந்த மாதிரி தண்ணி கலர் மாறிடுச்சு அப்படின்னாவே
இது தயாராயிடுச்சு. இதனால நம்ம உங்களுக்கு கலக்கிட்டு காட்டுவோம் அந்த இப்ப நுரையை. இது போட்டு நமக்கு 7 நாள் ஆகணுங்களா? 7 நாளைக்கு காலையில சாயந்தரம் கலக்கணும் கம்பல்சரி. குறைஞ்சபட்சம் 7 நாள். இதை நம்ம வச்சிருக்கிறது 3 மாசம் கூட வச்சிருக்கலாம். எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் இது கெடாது. சரிங்க. எத்தனை நாள் வரைக்கும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். நீங்களா 3 மாசம் கேரண்டியா வச்சிருந்து பயன்படுத்தலாம். வெயில்ல இருக்கும்போது அப்படியே இருக்கு. நம்ம கலைக்குடணும் அப்பப்போ. கலைக்குடல அப்படின்னா புழு வைக்கும். புழு வச்சாலும் கெடுதல் கிடையாது. நம்ம நண்பர்கள் முக்கால்வாசி நீங்களே வந்து நடத்தாங்க. நீங்க எல்லாருமே புழு வச்சா கெடுதலா, புழு வச்சா கீழே கொட்டையதோ அப்படிங்கிறாங்க. புழு அப்படிங்கிறது விவசாயியினுடைய நண்பன் தான். விவசாயத்துக்கு நல்லது பண்றதுக்கு தான் புழு வருது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வாழைப்பழம் போடுறோம். இது மக்கள் அப்படின்னா நம்ம பொட்டாசா மாறுமா? அப்ப மக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆளு தான் புழு. இன்னொரு இதுல பாக்கியில பாக்டீரியா. அவ்வளவுதான். நம்ம மண்ணுக்குள்ள மண்புழு. மண்ணுக்குள்ள வாழக்கூடிய தன்மை கொண்டதுனால அது மண்ணுக்குள்ள இருக்கிறதுனால மண்புழு. இது வெளியில வாழ்ற புழுங்கிறதுனால இது புழு. இது வந்து இதை மக்க வைக்கும். மக்காத பொருள் உள்ள இருந்ததுன்னா தான் அது மக்க வைக்கிறதுக்காக புழு வரும். அதனால புழு வந்தா ஒண்ணும் கெடுதல் கிடையாது. இப்ப பாத்தீங்களா, இது இன்னைக்குதான் போட்டான். இது மாதிரிதான் நுரை வரும். இன்னும் கலைக்கூட இன்னும் அதிக நேரம் ஒரு 100 சுத்தாவது சுத்தணும். இது வந்து இன்னைக்கு போட்டதுங்களா? காலையில போட்டது. இந்த மாதிரி இப்ப 7 நாள் ஆகுது ரவம் எதனா வச்சிருக்குமா? நம்ம 7 நாள் ஆனதுல இந்த பேரல் இருக்கிறது பூராமே எல்லாமே மாச கணக்கானதுதான். நம்ம எத்தனை மாசம் வரைக்கும் இதை வச்சு பயன்படுத்தலாம்னா? இதை வந்து நம்ம 3 மாசம் தாராளமா வச்சுக்கலாம். 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். என்ன அப்பப்போ கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலக்கி விட்டோம்னா கேரண்டியா வச்சுக்கலாம். மழை தண்ணி நம்ம தயாரிக்கிறது காட்டுக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டோம். காடு பயிர் எடுத்துட்டா எது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதை ஸ்டாக் வைக்கலாம். இல்லைன்னா காட்டுக்குள்ள கொடுத்துடலாம். மழை தண்ணி எதனா விழுந்தாலே ஒண்ணு மழை தண்ணி போடாம பாத்துக்கணும். மழை வந்தா மூடி வச்சுக்கலாம். சரி, அப்பதான் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து தாய் தருவம் தயாராகிடுச்சு. இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சாணத்தை கரைச்சுட்டு தான் விட்டோம் பாருங்க. அந்த சாணத்தை கரைச்சுட்டு மேல பாசி வரும். அது ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் புரியல சரியா. ஒரு இந்த சாணி பாசியோடைய தாய் திரவம் நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம்னா 200 லிட்டர் பேரல எடுத்துக்கலாம். இதுல 1 கிலோ சாணம் போடுறோம். 1 கிலோ சாணம் 10-15 பேரல் வேணும். ஏன்னா நமக்கு சாணம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்குமா? அது பாசி மேல வருது பாத்தீங்கன்னா, அந்த பாசி 2 கிலோ இருந்தா தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்குது. கம்மியா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் குறையுது. அதுதான் இதுல சிக்கல். அப்படிங்கிற நமக்கு உண்டுனா வேணுங்கிற பேரல் நிறைய போடணும். ஒரு 10 பேரல்ல அந்த மாதிரி வரும். மீறினா 200 கிராம் வரும். அப்படிங்கிற 10 பேரலாவது போட்டோம்னா தான் நமக்கு அந்த 2 கிலோவாவது கிடைக்கும். சில எல்லா பேர்லயும் பாசி வரும்னு சொல்ல முடியாது. வெறும் சாணம் மட்டும்தான் தண்ணி ஊத்தி கலக்கி விடணுமா டெய்லி? அது 2 நாளைக்கு கலக்கிட்டா போதும். 2 நாளைக்கு கலக்கி விட்டா போதும். அதுல மேல பாத்தீங்கன்னா 7 பச்சை கலரா மாறும். அந்த பச்சை கலரா மாறுற வரைக்கும் கலக்கி விடணும். அப்ப டெய்லியும் ஒரு தடவை வந்துன்னா கலக்கி விடணும். பச்சை கலரா வந்துருச்சுன்னா கலக்கி விடுறத நிப்பாட்டிடலாம். டெய்லியும் ஒரு தடவை கலக்கினே இருக்கணும். எத்தனை நாள் அது பாச கட்டும்? அந்த மாதிரி அதெல்லாம் சொல்ல முடியாது. வெயில் பொறுத்து 1 மாசத்துலயும் கட்டு. வெய்ய அடிக்கணும். வெய்ய அடிக்கலைன்னா பாசி வராது. பாசி மேல வர்ற நேரத்துல ஒரு காத்தோ மழையோ வந்துன்னா பாசி உள்ள போயிடும். கிளைமேட் அதனுடைய கிளைமேட் அந்த மாதிரி ஆகுது. அதனால நம்ம நல்ல வெய்ய காலத்துல போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாசி தேடுறத எடுத்து போட்டு எப்படி ரெடி பண்ணோம்? பாசி மட்டும் 2 கிலோ வேணும். 2 கிலோ பாசி வேணும். எடுத்து ஒரு 10 லிட்டர் பக்கெட்ல அந்த 2 கிலோ பாசியை போட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊத்தி 1/4 கிலோ சர்க்கரையை போட்டு கலக்கி விடணும். அதுவும் கலக்கி விடும் போது நல்லா சவுண்டு பயங்கரமா கேக்கு. நல்லா நுர வரும். குளிச்ச வாசனை வரும். அது தண்ணி மஞ்சளா மாறும். அந்த கலர்ல மாறணும். ஒன்னும் நுர வரணும் அல்லது வாசனை வரணும், சவுண்டு வரணும். இது கலர் மாறணும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கல அப்படின்னாலும் அதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்த பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆகும். அப்ப அது 20 லிட்டர் நம்ம பேரல வச்சிடறோம். 2 கிலோ வந்து அந்த பாசி எதுவுமே போடுறோம். வெல்லம் வந்து 1/2 கிலோங்களா? 1/2 கிலோ போட்டு எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? அதுல 5 லிட்டர் தண்ணி நம்ம பார்த்து ஊத்திக்கிறதா? அதேதான். தண்ணி ஊத்தி வச்சு அது எத்தனை நாள் வச்சு நிக்கிறோம்? தாயிரம் மாறத்துக்கு 15-20 நாள் வச்சிருக்கோம். 20 நாள் வச்சிருந்தோம்னா அது தாயிரம் அடிச்சதுன்னா வெய்ய அடிக்கல அப்படின்னா 20 நாள். வெய்ய அடிக்குதுன்னா 1 மாசம் வச்சிருக்கோம். தாய் திரவமா மாறிடும். அது நாட்டு விதையே எடுத்தா நல்லா பழுத்துதுன்னா தானே அது. அந்த மாதிரி அது 1 மாசம் வச்சதுன்னா நல்லா தயாராயிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம 200 லிட்டருக்கு மாத்திக்கலாம். அந்த தாய் திரவமா மாறது கூட அதுல இருந்து 1 லிட்டர் சாம்பிள் எடுத்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து 200 லிட்டர்ல ஊத்திடலாம். ஊத்திட்டு 2 கிலோ சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். இது ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் இப்ப நமக்கு தாய் திரவம் தயார். இப்ப இதுல இருந்து இன்னொரு 200 லிட்டர் பேல எடுக்கலாம். அதுல வந்து 20 கிலோ வாழைப்பழம்